இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். மத்தேயு 7:11 ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நன்மையான காரியங்களையே அவர் தருவார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கடந்து போகிற இந்த சூழ்நிலை அப்படி இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நான் எதிர்பார்க்குற நன்மை வரவில்லையே, நான் எதிர்பார்த்த காரியம் இன்னும் கிடைக்கவில்லை என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். அல்லது நான் இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன், ஆண்டவர் இதை எனக்கு கொடுத்துருக்கிறாரே என்று நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். கவலையப்படாதிருங்கள். ஒருபோதும் நமக்கு தீங்கு செய்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தான். அவனுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தார்கள். அவங்க தோட்டத்துக்கு ஒரு நாள் அழைத்து கொண்டு போவான். அது நல்ல மாமரம் கனி தந்து கொண்டிருக்கிற அந்த நேரம் காலம், நல்ல மாமரத்தில் பழங்களை பறித்து பிள்ளைகளுக்கு கொடுத்தான். பிள்ளைகள் அதை வாங்கி பார்க்கும் பொழுது அது அணில் கடித்த பழமோ அப்படிப்பட்ட பழமாக இருந்தது. தகப்பனிடத்தில் கேட்கும் பொழுது, ஆமாம் அது அணில் கடித்த பழம், அதை சாப்பிடுங்கள், அது ரொம்ப சுவையாக இருக்கும் என்று சொன்னான். இவர்களுக்கு ஒரு தயக்கம், ஆனாலும் அதை கழுவி சுத்தப்படுத்தி சாப்பிட்டு விட்டு வீட்டுக்கு வந்தார்கள். இல்லத்துக்கு வந்த உடனே தாயாரிடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்பா நல்ல பழம்லாம் இருக்குது, அப்பா அந்த நல்ல பழத்தை எனக்கு தரல, அணில் கடித்ததை கொடுத்தாரே ஏம்மா என்று அந்த பிள்ளைகள் கேட்கும் பொழுது அந்த தாயார் சொன்னாங்க, அப்பா தம்பி, அந்த அணில் கடித்த பழம்தான் அணில்களுக்கு தெரியும் மரத்தில் எது நல்ல சுவையோடு இருக்கும், எது நல்ல வாசனையோடு இருக்கும், எது நல்ல பழமோ அதைத்தான் அணில் கடிக்கும், அதைத்தான் அணில் சாப்பிடும். ஆகவே தான் தகப்பனார் உங்களுக்கு நல்ல சுவையான பழம் நீங்கள் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அதை கொடுத்தார். ஆகவே சந்தோஷமாக அதை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று தாயார் சொன்னார். இதை போலத்தான் நம்முடைய தகப்பனும், நமக்கு ஒரு வேளை அது இப்படியான காரியம், நான் எதிர்பார்த்தது முழுமையாக கிடைக்கவில்லையே, இப்படி தானே எனக்கு கிடைத்தது என்று நினைக்கலாம். கர்த்தர் ஒருபோதும் நமக்கு தீமையான காரியங்களை தரவே மாட்டார். அவர் நன்மைகளின் நாயகன், நன்மையை செய்வார். அதை அப்படி சந்தோஷத்தோடு நம்ம ஏற்றுக்கொள்வோம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நன்மையானவைகளை தருகிற நல்ல பிதாவாய் நீர் எங்களுக்கு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு வேளைகளில் நீங்கள் தருகிற நன்மையில் நாங்கள் குறைகள் கண்டுபிடிக்கிறோம். நீங்கள் தருகிற நன்மைகளில் நாங்கள் முணுமுணுத்து விடுகிறோம். நாங்கள் எதிர்பார்த்த முழுமையான காரியம் கிடைக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரை தயங்கி விடுகிறோம். ஆண்டவரை இன்றைக்கு அதை நாங்கள் அறிக்கைகிறோம். நீர் எதை தந்தாலும் நன்மையான காரியங்களை தருவீர், எங்களுக்கு சிறப்பான காரியங்களை தருவீர், எங்களுக்கு வேண்டிய காரியங்களை தருவீர் என்கிற அந்த விசுவாசத்தோடு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் இன்னும் யாரெல்லாம் அந்த நன்மை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்களோ அவளுக்கு வேண்டிய நன்மைகளால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.